மனசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Suzhal happened also very out of the blue. Honestly, Instagram has been the most helpful. Suzhal on one of the ADs reached out to me on Instagram. பெண்கள் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா சண்டை போட்டுப்பாங்க, அடிச்சுப்பாங்க. எங்கேருந்து இது வந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா I wonder because that has not at all been our experience. நாங்க 8 பேர் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும் போதெல்லாம் we have the best time. எனக்கு வந்து பயங்கர ஸ்டார்க்கா தெரிஞ்ச டிஃபரன்ஸ் என்னன்னா, லவர் பண்ணும்போது ஐஷு கேரக்டருக்கு there was so much hate that came. பிகாஸ் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல தானே திருப்பி அவங்க போய் விழுந்துட்டே இருக்காங்க. ஸோ அவங்கள கரெக்டாக நீங்கள் பிடிச்சி சொல்கிறீங்க, இதெல்லாமே ரைட்டு தானே, இதில் எதுக்கு ஹேட்ரேட் பண்ணணும்? கன்சர்வேட்டிவ் ஹெட் ஸ்பேஸில் இருக்கிற நிறைய பேர் வந்து இதை வந்து ப்ராப்ளமேட்டிக்காக தான் பார்ப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு லாட் ஆஃப் விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ அவங்களுக்கு வந்து ஷூட் பண்ணணும். அப்படி ஒரு ஃப்ரெண்ட் வந்து என்னை ஒரு வாட்டி ஒரு ஃபோட்டோ ஷூட்க்கு கூப்பிட்டா. அப்போ இருக்கும்போது சம்திங் வாஸ் ஜஸ்ட் லைக் இட் ஜஸ்ட் கிளிக்ட் இன் மை ஹெட். எனக்கு வந்து இதுதான் பண்ணணும், திஸ் இஸ் மை காலிங், லைக் திஸ் இஸ் வாட் ஐ மென்ட் டு டூ. ஃபுல்லாக பில்போர்ட்ஸை பார்க்கும்போது இட் ஃபீல்ஸ் ஸோ கூல். ஐ சீ மை செல்ஃப். இட்ஸ் சச் அ குட் ஃபீலிங். இட்ஸ் சச் அ குட் ஃபீலிங். இட்ஸ் தி ட்ரீம். இன்ஸ்டன்ட் பேட் வேர்ட் நீங்கள் பிக் பண்ணுறது என்ன? ஸோ இன்டெலிஜென்ட் பாயா இல்லை லுக் பேஸ்டா? சின்ன வயசில் வந்து லுக்குன்னு சொல்லியிருப்பேன். இப்போ லிவ் இனா மேரேஜா? லிவ் இன். வாட் யூ லுக் இன் அ மேன்? இமோஷனல் மெச்சூரிட்டி, ஒர்க் அவுட் ஆல்சோ. பிகினி மாடல் ஃபோட்டோ ஷூட்டுக்கு எஸ்ஸா நோவா? menstrual cup இல்ல tampon? menstrual cup, it's a blessing. போட்டுட்டு மறந்துடலாம். you don't have to think about it at all. And spiritual belief இருக்கா? godல நம்பிக்கை இல்ல. என்ன பயங்கர ஒரு பஜாமாஸ்ல இருந்தாலும் you can be so glamorous if you're owning it, if you're confident. So I think confidence is what is really glamorous more than anything. ஸோ இப்போ சுழல் 2 வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதில் ரொம்ப சூப்பரான கேரக்டர் பண்ண நம்மளோட ஹரிணி ரினி பாட் இருக்காங்க. வணக்கம். 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 சுழல் டீமோடைய அந்த ஒரிஜினல் விமனிஷ் வைப் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. Oh yes, this is just the taste of it. நீங்க வந்து எங்களோட இருந்தீங்கன்னா you will know it's amazing. It's incredible. பிகாஸ் ஷூட்டிங் ஸ்பாட்ல நாங்கள் கேட்டோம், இந்த மாதிரி எப்பயுமே பெண்கள் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா சண்டை போட்டுப்பாங்க, அடிச்சுப்பாங்கன்னு இருந்துச்சு. அப்பெல்லாம் கிடையாது. நாங்கள் எப்படி மாஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா நாங்கள். ஸோ நீங்களும் அதை பற்றி சொல்லாமே. ஆக்சுவலாக நான் யோசிச்சு பார்த்தா எங்கேருந்து இது வந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா I wonder because that has not at all been our experience. நாங்கள் 8 பேர் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும் போதெல்லாம் we have the best time. It's like we don't need anything else. வேறு யாரும் தேவையே இல்லை. எங்களோட ஒரு குட்டி அளவு நாங்கள் அதுக்குள்ளே பயங்கர சந்தோஷமாக பயங்கர ஜாலியாக இருப்போம். we make so much fun. ஏதாவது எமோஷனலாக இருந்தால் we support each other. கூட இருப்போம். it's friendship. It's like the realest essence of friendship. It's so good. We share everything, so there is nothing left like பேசாமல் அந்த ஒரு grudge இருக்கிறது இல்லை அந்த resentment இருக்குது, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. It is such a healthy, nourishing relationship that each of us shares with each other. And நான் கூட நிறைய யோசிச்சிருந்தேன், லைக் இத்தனை பேர் ஒரு கிராங்கா இருந்தா அதுக்குள்ள ஸ்பிளிட் ஆகும்ல, லைக் அதுக்குள்ள ஃபேவரட்ஸ் இருக்கும் அப்படின்னு. But that is also not the case. Like some of us are closer to some people than others, but overall we're still very very good together as a whole group, and we equally care about each other. எல்லாருக்குமே வந்து equal love and equal affection is there, and we really show up for each other. It's incredible. இப்போ சுழல் 2ல வந்து உங்களோட கேரக்டர் பார்த்து கண்டிப்பா நல்ல ஒரு கமெண்ட்ஸ் வந்திருக்கும்ல. ஸோ என்னென்ன கமெண்ட்ஸ் அண்ட் இந்த வரவேற்பு எவ்வளோ ஹாப்பியா இருக்கு, எப்படி இருக்கு? I'm so overwhelmed honestly. சுழல் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வர ஃபீட்பேக், வர பாசிட்டிவ் ரெஸ்பான்சஸ் எல்லாமே பயங்கர ரீஅஷூரிங்காக இருக்குது. காந்தாரி இஸ் சச் எ ஸ்பெஷல் ரோல் ஃபார் மீ. காந்தாரி வந்து ஷீ இஸ் ஸோ மச் லைக் மீ பட் ஆல்சோ வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மீ. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நானும் வந்து காந்தாரி மாதிரி ஐ அப்சர்வ் அ லாட். தட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் திங்ஸ் டு டூ. லைக் ஐ ஜஸ்ட் லைக் சிட்டிங் அண்ட் அப்சர்விங் பீப்புள், அப்சர்விங் திங்ஸ். ஐ டூ தேட் அ லாட். ஆனால் அதே டைமில் காந்தாரி அளவுக்கு அப்படி கெத்தா திமிரா ஐ ஒன்ட் கோ அண்ட் டூ திங்ஸ் இன் பிளேசஸ். நான் ஐ வில் ஸ்டாண்ட் அப் ஃபார் மை செல்ஃப் ஆர் ஸ்டாண்ட் அப் ஃபார் மை பீப்புள், பட் இல் பி டிஃப்ரெண்ட். காந்தாரி மாதிரி லைக் த வே காந்தாரி presents herself and the way I present myself are different, but there's still so many similarities and still so many differences. It has been a wonderful character to do. எனக்கு வந்து பயங்கர ஸ்டார்க்கா தெரிஞ்ச டிஃபரன்ஸ் என்னன்னா, லவர் பண்ணும்போது ஐஷு கேரக்டருக்கு there was so much hate that came. லவர் கேரக்டர்ல ஐஷு பேசுற உண்மைகள்லாம் வந்து பீப்புளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஏன்னா சொல்கிறது கரெக்டுன்றதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஈகோ விட்டுட்டு நம்மளோட ஒரு நான் தான் ரைட்டுன்றதை விட்டுட்டு அக்செப்ட் பண்ணணும். அது கஷ்டம். லைக் ஈவன் ஆஸ் ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸாக இருந்தாலும் சரி. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் இப்போ காந்தாரி பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் ஃபைட்டிங் ஃபார் சம்திங். அங்கே வெரி கிளியராக ஜஸ்டிஸ் என்னன்னு தெரியும். ஸோ அங்கே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் சுச்சுவேஷனே இல்லை. யூ நோ வாட் இஸ் த பாயிண்ட். அண்ட் தெர் இஸ் அப்படியே
unabashed support, like 100% support. Like there's nobody who will say எனக்கு அவங்க பண்றது பிடிக்கல, like அவங்க பண்றதுக்கு I will be against it, because it is a case of almost like humanity. Like it's what is right and what is wrong. அதுல வந்து ஒரு blurry-ஆன space இல்லை இங்க, I think. And that is where the difference between being Gandhari and Aishu was. Aishu வந்து ஒரு பயங்கர கிரே ஏரியாவில் she was functioning, especially in அந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிரே ஏரியா. ஸோ ரைட்டு ராங்னு ஈஸியாக பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. என்ன சொன்னாலுமே வந்து அது ஒரு ஒஃபெண்ட் ஆகிற மாதிரி இருக்கலாம், ட்ரிகர் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் இங்கே ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் குவைட் த கேஸ். இது ரொம்ப யூ கேன் டெல், ஓகே இது கரெக்டு, இது தப்பு, இதில் வந்து இதை பற்றி எதாவது பண்ணும், இதை பற்றி எதுவும் பண்ண தேவையில்லை. லைக் இட்ஸ் லைக் தட். என்னோட ஃபேவரட் ஐஷு கேரக்டரை பற்றி பேசுவோம். I love it that you said she's your favorite character. கிரே ஷேட் ரோல் ஒரு விமன் பண்ணுறாங்கனாலே ஆடியன்ஸஸ் அவங்கள ரொம்ப நெக்லெக்ட் பண்ணுவாங்க, அவங்கள ஹர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹேட்ரட் வந்து ஈஸியாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி அந்த ரோலை நீங்கள் வந்து ஓன் பண்ணீங்க? ஆனஸ்ட்லி நான் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது எனக்கு இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. கதை சொன்னும் போது ஐஷு கேரக்டர் இப்படின்னு சொல்லும் போது எனக்கு உடனே பண்ணணும்னு மட்டும்தான் தோணுச்சு. பிகாஸ் இட்ஸ் அ வெரி ரிலேட்டபிள் கேரக்டர். நான் என்னோட லைஃப்பில் ஐ ஆம் லைக் தட் டு அ லாட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் எனக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அண்ட் அவங்க இருக்கிறதுனால தான் ஐ ஹவ் பின் ஏபிள் டு மேக் குட் டிசிஷன்ஸ் இன் மெனி பிளேசஸ். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் பண்ணுறது வந்து வாஸ் அ நோ பிரெய்னர் ஃபார் மீ. கண்டிப்பாக பண்ணோம் அப்படின்னு தான் இருந்தது. ஆனால் ஐ டென்ட் திங்க் இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும், பீப்புள் வில் ஆக்சுவலி பி ட்ரிகர்ட் பை இட், ஆர் லைக் இவ்வளோ ஒரு விசிரலான ஒரு ரியாக்ஷன் பீப்புள் கிட்டேருந்து வரும்னு ஐ டென்ட் திங்க். ஆனால் வென் இட் டிட் ஹேப்பன், அ பார்ட் ஆஃப் மீ வாஸ் லைக் people are not able to tell. The கேரக்டருக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து பிளர் ஆகுதுன்னு தோணுச்சு. பிகாஸ் a lot of the comments were coming to me, not to Aishu also. But at the same time, I was happy that was happening. அப்போ I feel like that was a என்னோட ஆக்டிங்க்கு அது ஒரு ரீஅஃபர்மேஷன் அப்படி இருந்தது. லைக் ஓகே நான் பண்ணது வந்து இட் வாஸ் அ குட் ஜாப், அதனால தான் பீப்புள் ஆர் கெட்டிங் so moved by it, whether in a positive way or negative way, and that is why they இப்படி ரியாக்ட் பண்றாங்க. So that's how I took it. Because ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல தானே திருப்பி அவங்க போய் விழுந்துட்டே இருக்காங்க. ஸோ அவங்கள கரெக்டாக நீங்கள் பிடிச்சி சொல்கிறீங்க இதெல்லாமே ரைட்டு தானே, இதில் எதுக்கு ஹேட்ரேட் பண்ணணும்? ஸோ எந்த மைண்ட் செட்டில் இருக்கவங்க அது வந்து ஹேட்ரடாக பார்த்துருப்பாங்க? ஹேட்ரடாக பார்க்கறதுன்றதை விட அதை அக்செப்ட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக. இப்போ நானே ஒரு பொண்ணாக இருந்து எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன்னா எனக்கே ஐஷு சொல்கிறது வந்து ஒரு பார்ட்டில் வந்து கரெக்டுன்னு தோணுவானா அதை வந்து டினை பண்ணுறதுக்கு தான் இன்னும் நிறையா தோணும். இல்லை லைக் நம்ம பண்ணுறது தான் கரெக்ட், நம்மளை டிஃபெண்ட் பண்ணுறது தான் இட்ஸ் லைக் ஒன் டிஃபால்ட் ரியாக்ஷன். அப்போ ஐ திங்க் பீப்புள் ஹூ ஆர் ஆக்சுவலி இன் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ் வில் ஃபைண்ட் இட் வெரி ஹார்ட் டு relate to Aishu or understand what she's saying. Conservative headspace இருக்கிற நிறைய பேர் வந்து இதை வந்து ப்ராப்ளமேட்டிக்காக தான் பார்ப்பாங்க. ஏன்னா நம்மளோட கல்ச்சராக சொல்கிற விஷயம் என்னென்னா என்னதான் கஷ்டம் இருந்தாலும் என்னதான் நடந்தாலும் ஒர்க் பண்ணும் விடக்கூடாது. யூ கான் கிவ் அப், யூ ஹாவ் டு புட் எஃபர்ட். ஒரு லவ் பண்ணால் அது ஃபார் லைஃப் இல்லை, ஸோ எப்படி விட்டுட்டு போகலாம். அண்ட் அந்த மாதிரி விட்டுட்டு போனால் அதை ஜட்ஜ் பண்ணி அதை ஒரு பேடான டிசிஷனாக பார்க்குற லைக் தட்ஸ் வாட் ப்ரிடாமினென்ட்லி வி see in the culture. அண்ட் அப்படி ஒரு ஹெட் ஸ்பேஸ் பயங்கர ஸ்ட்ராங்காக அதை வந்து வேறு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணுன்ற பொட்டென்ஷியல் அந்த மாதிரி கேப்பபிலிட்டி இல்லைன்னா அப்போ ஐஷா சொல்கிறது வந்து அது ஒரு தப்பான விஷயமா தான் தெரியும். இப்போ என்னதான் வந்து யூ வாண்ட் டு ஹோல்ட் ஆன் டு வேல்யூஸ் அண்ட் கல்ச்சர் ஆஸ் அ சொசைட்டி அப்படி இருந்தாலும் ரியாலிட்டி அண்ட் to people's lives and what is good for them ன்றத ஓப்பன் மைண்டடாக பார்க்க தெரியணும். அது பார்க்க தெரியலன்னா ஐஷு will be a problem only for you. இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குல்ல ஃபார் விமன் டு பி விமன். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பிரேக் பண்ணுற மாதிரியான ஒரு ரோல் என்னும் போது வீட்லேயோ இல்லை உங்களுக்கோ ஏதோ ஒரு பயம் இருந்துச்சா, ஐயோ இது மாதிரி பண்ணால் நம்மளை வந்து எதை சொல்லிடுவாங்களோ? ஆக்சுவலாக எனக்கு இல்லை. பிகாஸ் எனக்கு வந்து மோர் தென் எனிதிங் எல்ஸ் எனக்கு எக்ஸைட்மெண்ட் தான் இருக்குது இது பண்ணுறதுக்கு. எனக்கு இப்போது அடுத்தது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஐ வுட் வெரி மச் லவ் டு பிளே ஒன் பாவமாக இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் ஹூ கான்ட் ரியலி ஸ்பீக் அப் ஃபார் ஹர் செல்ஃப் ஆர் who is so madly in love with someone. I would love to play roles like that. But at the same time playing இந்த மாதிரி ஒரு women character play பண்ணுறது வந்து பயங்கர எக்ஸைட்டிங்கான விஷயம். ஏன்னா I find it as an honor. இப்போ விமனை வந்து பார்க்குற விஷயமும் மாறுது. சினிமாலையுமே வந்து விமன் ரெப்ரஸன்டேஷன் இஸ் சேஞ்சிங் ஸ்லோலி. இப்போ தான் வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கு ஸ்பேஸே வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு டைமில் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் தட் ஐ கெட் டு டூ திஸ். எனக்கு வந்து பயமே இல்லை, ஒரு செகண்ட் கூட தோணல. அண்ட் லைக் ஈவன் அபவுட் த ஸ்மோக்கிங் சீன் ஐ வாஸ் லைக் இட்ஸ் ஃபார் அ ரோல் தட் ஐ எம் டூயிங். And I have been able to talk to my parents and tell that's what it is and there's nothing more. So that was a no-brainer. எனக்கு எக்ஸைட்மெண்ட் தான் இருந்தது மெயினாக, மோர் தென் எனிதிங் எல்ஸ். இவங்க வந்து விமன்ஸ் வந்து ஸ்மோக்கிங் பண்ணுறதை நார்மலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. அது மென்னோ விமனோ நோ ஒன் டூயிங், நம்ம நார்மலைஸ் பண்ணல. இட்ஸ் தேர் இண்டிவிஜுவல் சாய்ஸ் அண்ட் இட்ஸ் நாட் ஹெல்த்தின்னு சொல்லிட்டோம். பட் நீங்கள் உங்களோட வியூ ஒன்று இருக்குல்ல, இந்த மாதிரி கமெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லியிருப்பீங்க? ஏன்னா ஐ திங்க் அப்படி பார்த்தா நம்ம வந்து நிறைய விஷயத்தை சினிமாவில் காட்டுறதை நார்மலைஸ் பண்ணுறோன்னு சொல்லி we can point at things which are not good for us. Like for example violence.
நம்ம வந்து பயங்கர அப்படியே ஜெனரஸாக we see a lot of violence in movies. We see bloodshed, சண்டை போடுறது, இந்த மாதிரி லைக் ஸோ ஃபார் ஸோ லாங் we've seen இந்த பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி காட்டுறது, ஈவன் அவங்களுக்கு பிடிக்கலனாலும் அதெல்லாம். ஸோ those are all things also that are bad which look like we're supporting them. So இந்த ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னா I'll say look at all of this also. I will never promote smoking, but at the same time I think லவர் மாதிரி ஒரு படம் வந்து the audience it reaches are also audience who can think for themselves. ஒரு படத்தை பார்த்துட்டு உடனே they're not going to be like, oh நான் அவங்க பண்றதை பண்ண போறேன் அந்த மாதிரி. It's not like for kids who will be very influenced by it. Directors, writers, actors எல்லாருக்குமே வந்து அதை ஞாபகம் வச்சுட்டு everything பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்பதான் வந்து you will be able to do a good thing that contributes to the society and doesn't do harm. பட் எப்படி இந்த லவரில் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு ஹரிணி பற்றி. ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி மீடியாக்குள்ளே வந்தீங்க அண்ட் அந்த ட்ரீம் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? நான் வந்து ஒரு 7th 8th ஸ்டாண்டர்ட் லைக் 12-13 இயர்ஸ் இருக்கும்போதே எனக்கு ஆக்டர் ஆகணுன்ற ஐடியா இருந்தது. அது வந்து யாரையோ பார்த்தோ இல்லை இந்த மாதிரி இருக்கணும்னு அந்த ஐடியாவே இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் சம்திங் தட் ஐ ஃபெல்ட் வெரி ஸ்ட்ராங்லி இன்சைட். அது ஒரு நோயிங், அவ்வளோதான், வித்தவுட் அ ரீசன். அண்ட் அப்போ வந்து நடக்கும்லாம் தோணலை. நான் அகெயின் லைக் ஐ செட் coming from a small conservative family and in the family இதுக்கு முன்னாடி யாருமே அந்த மாதிரி பண்ணதில்லை. ஓ யூ ஆர் த நீங்கள் ஃபர்ஸ்ட் பர்சன் இன்டு மீடியாவா? நோ நத்திங் அட் ஆல். ஸோ அது வந்து ஃபேமிலியில் நான் அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே வந்து அம்மாக்கு பயங்கர லைக் இல்லை இது நமக்கு வந்து ஒத்து வராது, எப்படி இதெல்லாம் பண்ண முடியும், தட்ஸ் ஹவ் இட் வாஸ். அண்ட் ஐ டென்ட் திங்க் இட் வாஸ் பாசிபிள். ஸோ நான் விட்டுட்டேன். அப்புறம் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் வந்து ஐ ஸ்டடி ஜேர்னலிசம் அட் MOP. அண்ட் காலேஜ் பண்ணும்போது there were a lot of விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. அவங்களுக்கு வந்து ஷூட் பண்ணணும், ஏதாவது ரேண்டமாக ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், ஷூட் பண்ணணும் அப்படின்லாம் இருக்கும்போது அப்படி ஒரு ஃப்ரெண்ட் வந்து என்னை ஒரு வாட்டி ஒரு ஃபோட்டோ ஷூட்க்கு கூப்பிட்டா. அந்த ஃபோட்டோ ஷூட் என் காலேஜில் இருக்கிற ஃபோட்டோ ஸ்டுடியோவில் நடந்துச்சு. இட் வாஸ் அ வெரி சிம்பிள் ஃபோட்டோ ஷூட். ஆனால் that was the first time I was in front of a professional camera. அப்போ இருக்கும்போது சம்திங் was just like it just clicked in my head. எனக்கு வந்து இதுதான் பண்ணணும், this is my calling, like this is what I'm meant to do. What is the path? அது தெரியல, இது பண்ணணுன்றது மட்டும்தான் தெரியும். And then I was doing some short films here and there. And I finished college and I moved to Bangalore for work, which was a cabin crew job. சம்பந்தமே இல்லை. Like I did not do anything related to journalism, which I studied, or related to acting, which is what I wanted to do. I got into working as an air hostess for Indigo. And I was doing that for a year and a half. Appo around that time I met someone who was shooting for a Mallu film. And because he knew that I also really wanted to act, he took me along with it. I auditioned and that's how I got my first role. So மலையாளத்தில் தான் ஃபர்ஸ்ட் மூவியா? It's called 18 படி. 2019 ரிலீஸ் ஆச்சு. பட் பயங்கர சின்ன ரோல், பயங்கர சின்ன ரோல். It's a tiny role. ஆனால் I think I had very short hair at that time. I had a pixie cut at that time. So அதனால I think I stood out visibly on screen. So அதுக்கப்புறம் I started doing ads here and there. ஆட்ஸ்லாம் பண்ணிட்டு தமிழில் வந்து மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வாஸ் ஃபிங்கர்டிப்னு ஜீல வந்து ஒரு சீரீஸ் இருக்குது. அதோட சீசன் 2. The people reached out to me on Instagram. One of the ADs from the team Instagramல என்னோட பிக்சர்ஸோ ஏதோ பார்த்துட்டு மெசேஜ் பண்ணாங்க இன்ட்ரெஸ்டானு. I was like yeah sure try பண்ணலாம் அப்படின்னு சொல்லி I auditioned. They liked it and I came here and shot. அதுலேயும் வந்து ஸ்மால் ரோல், கண்ணா ரவி கூட அவரோட லவ் இன்ட்ரெஸ்டாக நடிச்சிருப்பேன். அண்ட் அது முடிச்சுட்டு அது 2022 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் லைக் ஐ டென்ட் திங்க் I was still having a day job at that time. இதுவும் நடக்கும்லாம் தோணல. பட் அது பார்த்துட்டு ஐ திங்க் ஃபியூ மந்த்ஸ் ஆஃப்டர் தட் இன்ஸ்பெக்டர் ரிஷி டீம்லேருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. ஏன்னா கண்ணா ரவி அதுலேயும் இருக்காரு. அண்ட் ஐ திங்க் ஹீ ஹேட் ஆல்சோ ரெக்கமெண்டட் மீ பிகாஸ் அவர் எங்க கூட ஃபிங்கர் டிப்பில் ஒர்க் பண்ணிருந்தாரு. ஸோ அதை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் ரிஷி டீம்லேருந்து கால் வந்து அவங்க பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. ஐ வெண்ட் அண்ட் மெட் நந்தினி மேம். அண்ட் தேர் வாஸ் நோ ஆடிஷன் பர் சே. அவங்க வந்து இதுதான் கேரக்டர், இப்படி தான் இருக்குது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா அப்படின்னு. ஐ வாஸ் லைக் யா sure I would love to do it. எனக்கு வந்து the only conflict I had at that time personally was எனக்கு ghosts அந்த மாதிரி supernatural thingsல எனக்கு personally நம்பிக்கை இல்லை. அப்போ how can I portray something like that? And then that for me நந்தினி மேம் எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து she is not a ghost really. ரிஷியோட தாட்ல இருக்கிற ஒரு விஷயம். So it's like unresolved issues there. So விஜய் வந்து அப்படி காட்டுறது is a representation of Rishi's thoughts more than her being a physical ghost on the mari. So then that really helped me understand the role better and then not be in conflict with it. And then I ended up doing that. And Suzhal happened also very out of the blue. Honestly, Instagram has been the most helpful. Suzhal, one of the ADs reached out to me on Instagram. Oh, nice. And I was like, wow, what's it? Okay, I'll definitely audition. Kandipa. And appo na Bangalore da irundhen. And I sent self tapes. And then adukaprom onnume I didn't hear anything from them for months. And later on one எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. This was in 2023
23 ஆமாம் அப்போ தான் வந்து லவர் ஷூட்டிங் போயிட்டுருக்கிற அந்த டைம் நடுவில் ஒரு லிட்டில் பிரேக் இருந்தது. இண்டிபெண்டன்ஸ் டே August 15, 2023 ஐ கெட் அ கால் ஃப்ரம் தெம் அகேன். புஷ்கர் சார் காயத்ரி உங்களை மீட் பண்ணுன்றாங்க, நீங்கள் ஃப்ரீயா? ஐ வாஸ் லைக் வந்துடுறேன், நான் ஃப்ரீயாக இருக்கேன், ஐ வில் கம். அண்ட் ஐ வெண்ட் அண்ட் மெட் தெம் அண்ட் தட்ஸ் ஹவ் த ஹோல் திங் ஸ்டார்டட். ஸோ இட் வாஸ் serendipity. That's what it has all. Because from 2019 to right now 2025 it's been a long journey, but I think உங்களுக்கு லவரும் சரி இப்போ சுழல் டூமே இன்னும் ஒரு நல்ல மக்கள் மத்தியில ஒரு ரெகக்னிஷன் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கல. ஃபிங்கர் டிப்ல வந்து இண்டஸ்ட்ரியில பீப்புள் ஸ்டார்டட் நோட்டிசிங் அபவுட் மீ லிட்டில் பிட். ஆனால் லவர் வந்து கமர்ஷியலாக நல்லா ரீச் ஆகி சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் ஐ திங்க் பீப்புள் ஸ்டார்ட் லைக் ஆடியன்ஸாக தெரிய ஆரம்பிச்சது. சுழலில் இப்போ ஈவன் மோர், ஏன்னா அமேசான் மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் வந்து இட் ரீச்சஸ் ஸோ மெனி பீப்புள். And இப்போ ஃபுல்லாக சிட்டி ஃபுல்லாக பில்போர்ட்ஸை பார்க்கும்போது இட் ஃபீல்ஸ் ஸோ கூல். ஐ சீ மை இட்ஸ் சச் அ குட் ஃபீலிங். இட்ஸ் சச் அ குட் ஃபீலிங். இட்ஸ் த ட்ரீம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட்? ஹார்ட் ரேட் அப்படியே புஃப் அப்படியே மேலே போயிடுச்சு. நான் அப்போ டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல பார்க்கறது. எங்கே இந்த சைதாப்பேட்டோட அந்த டேர்னிங் இருக்கு, அந்த ஜங்ஷன் லெஃப்ட் சைட் அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்தது. ஐ வாஸ் டிரைவிங், சடனாக பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் வாட், அண்ட் ஐ ஸ்லோட் டவுன் அண்ட் ஐ நியூ ஐ ஹேட் டு டேக் அ வீடியோ அண்ட் சென்ட் இட் டு மை கேர்ள்ஸ். ஃபர்ஸ்ட் தாட் வாஸ் ஐ டு ஷோ டு மை கேர்ள்ஸ் தட் திஸ் வாஸ் தேர். அப்போ மெதுவாக நான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் யூ நோ வாட், நான் வந்து வீடியோ ஆனே பண்ணாமல் ஃபோனை மட்டும் வச்சிருக்கேன். தாண்டதுக்கு அப்புறம் தான் ஐ சி ஐ டிட் நாட். அப்புறம் திருப்பி போய் எடுத்துட்டீங்கல்ல, வேற ஒரு பில் போர்டு போட்டு காமிச்சேன் உங்களுக்கு. ஸோ ஹவு டஸ் இட் ஃபீல்? என்னடா நமக்கு அடுத்த ப்ராஜெக்ட்னு ஒரு ரன்ல இல்லையே, கொஞ்சம் பிரேக் ஆகுது, அதை பத்தி யோசிப்பீங்களா? ஆக்சுவலாக 2023ல வந்து ஐ வாஸ் ஷூட்டிங் ஸோ மச். ஏன்னா அப்போ தான் வருஷத்தோட பிகினிங்கில் போர் ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். போர் இஸ் another film that released last year, விஜய் நம்பியார் சாரோடது. ஸோ அதை ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். அரௌண்ட் அதே டைமில் தான் வந்து இன்ஸ்பெக்டர் இஷ்யூ ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். அது முடிச்சுட்டு கன்னடாவில் ஒரு படம் ஷூட் பண்ணேன், சில்லி சிக்கன். ஸோ அதெல்லாம் நடந்துகிட்டே இருந்தது. அண்ட் தென் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் இட் ஐ திங்க் ஐ வாஸ் ஸ்டில் ஷூட்டிங் சம்திங் எல்ஸ். ஸோ 2023 வாஸ் ஃபில்ட் வித் ஷூட்ஸ் அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் தென் போன வருஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வி ஃபினிஷ் ஷூட்டிங் ஃபார் சுழல். அதுக்கப்புறம் ஐ நாட் ஷார்ட் ஃபார் எனி திங் அட் ஆல். இப்போ என்ன ஒரு ப்ராஜெக்ட்டில் பார்த்துட்டு உடனே யாருமே காசு பண்ணி உடனே நாளைக்கு வேறு ப்ராஜெக்ட் வர போகிறதில்ல. அப்படி தான் நான் வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் 2-3 ரிலீஸஸ் வரைக்குமே இது வெளில வந்துருச்சு, தட்ஸ் இட், எல்லாருக்கும் என்ன தெரிய வரப்போகுது, அப்படியே கால்ஸ் இப்படி வரும். நோ, தட்ஸ் நாட் ஹவ் இட் இஸ். ஐ திங்க் ஸோ பேஷண்ட்டாக நம்பிக்கையோடு இருக்கணும். தட்ஸ் த ஒன்லி திங். தட்ஸ் த ஒன்லி திங் தட்ஸ் இன் மை ஹேண்ட்ஸ் ஆல்சோ. டாட்டூ என்ன, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஓ திஸ் இஸ் இட்ஸ் அ விச்சி கேட். விச்சி கேட்டா? ஆமாம். அப்படின்னா சூனியக்கார கேட்டா? பாருங்க, நீங்க க்ளோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும், கண்ணு பாத்தீங்கன்னா அது தொப்பி எல்லாம் இருக்கு, wearing a bag and everything. Honestly, this is not something I designed. This tattoo artist that I knew flash tattoo போட்டிருந்தாங்க. Flash tattoos are designs that are already there. நம்ம வந்து எனக்கு இது வேணும்னு சொன்னோம்னா அந்த டிசைன் நமக்கு மட்டும் தான் இருக்கும், லைக் வேற யாருக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க. Otherwise what you normally do is you have an idea, அவங்க கிட்ட போய் பேசுவீங்க, then you create a design together. This was a flash design which I loved. பார்த்த உடனே எனக்கு வேணும், because I have a cat. I love cats. So எனக்கு கொஞ்ச நாளாவே ஒரு cat tattoo போடணும்னு இருந்தது. And then when I saw this, I was like, this is the one. And then I just got it. It was a very impulse thing. And honestly, right now, சில ஷூட்டுக்குலாம் வந்து இதை கன்சீல் பண்ணுறது இஸ் அ டாஸ்க். ஏன்னா அது உள்ளே இருக்குது. அண்ட் தென் க்ளோத்ஸில் வந்து இஃப் ஐ புட் கன்சீலர் ஆல்சோ இட் கம்ஸ் ஆஃப். ஸோ அது லைட்டாக ஒரு டாஸ்காக இருக்குது. தென் ஐ ஸ்டில் லைக் இட் ஸோ மச். ஒரு கேரக்டர் ரோல் ப்ளே பண்ணும்போது இந்த மாதிரி கன்சீல் பண்ணி டாட்டூஸை மறைக்க வேண்டியதெல்லாம் இருக்கா? ஆமாம். பட் சுழலில் வந்து எனக்கு அந்த மாதிரி பண்ண வேண்டியது இல்லை, தேங்க்ஃபுல்லி. ஏன்னா நான் எல்லாத்துலேயும் ஃபுல் ஸ்லீவாக இல்லை லாங் ஸ்லீவாக போட்டிருந்ததுனால ஐ டென்ட் ஹேவ் எனி ஆஃப் தட் இஷ்யூ அட் ஆல். யூ நோ மை காட், சுழலில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, we didn't have to care about our looks at all. நோ மேக்கப் லுக் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சா? It was liberating. ஏன்னா விடுதலை மாதிரி. ஆமா, சீரியஸா. முடி எப்படி வேணா பறக்கட்டும், பரவாயில்ல. மூஞ்சி ஆயிலியா இருக்கலாம், ஸ்வெட்டியா இருக்கலாம், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. வேணா இட் ஹெல்ப்ஸ் த ரோல், இட் ஹெல்ப்ஸ் த செட்டிங் எல்லாமே. அப்போ தட் வாஸ் சச் அ ரிலீஃப். ஏன்னா அதர்வைஸ் யூர் லைக் அவங்க கான்ஸ்டன்ட்டாக ஒவ்வொரு ஷார்ட்டுக்கு முன்னாடி மேக்கப் வச்சு செக் பண்ணணும், ஆயிலியாக இருக்கா, பர்ஃபெக்டாக இருக்கா, எல்லாம் பார்த்துட்டு இருக்கணும். இது எதுவுமே பண்ணாமல் வந்து பயங்கர லிபரேட்டிங்காக இருந்தது. ஐ லவ்ட் இட். பட் யா, லைக் யூ செட், மெனி அதர் கேரக்டர்ஸ் இது வந்து கன்சீல் பண்ணுற மாதிரி இருக்கும். சில கேரக்டர்ஸ்க்கு ஓகே எட்ஜியாக இருப்பாங்க, மேபி சூட். பட் இது வந்து இட்ஸ் அ வெரி ஸ்பெசிஃபிக் கைண்ட் ஆஃப் டாட்டூ ஆல்சோ. ஸோ எல்லா கேரக்டர்ஸ்க்கும் சூட் ஆகாது. ஸோ கன்சீல் பண்ணுற மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும். அண்ட் இஃப் இட்ஸ் க்ளோத்ஸ் இட்ஸ் ஈஸி, பட் கன்சீலர்லாம் வச்சு பண்ணணும்னா இட்ஸ் வெரி டாஸ்க். ஸோ கமிங் டு ரேபிட் ஃபயர்க்குள்ளே போயிடலாமா? லெட்ஸ் கோ. ஓகே, ஸோ கார் டிரைவ் பண்ணுவீங்களா? எஸ். ஓகே, ஸோ இன்ஸ்டன்ட் பேட் வேர்ட் நீங்கள் பிக் பண்ணுறது என்ன? வண்டி ஓட்டும் போது நல்லாவே வருங்க. பீப்புள் ஆர் சோ ஸ்டூபிட் ஆன் ரோட்ஸ். மற்றவங்க எப்படி ஓட்டுறாங்கன்றதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க சம்டைம்ஸ். அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் மைண்ட்ஃபுல்லாகவே இருக்க மாட்டாங்க. நல்லாவே கோவம் வரும், ஆனால் எதுவுமே பண்ணவும் முடியாது. ஸோ இன்டெலிஜென்ட் பாயா இல்லை லுக் பேஸ்டா? இன்டெலிஜென்ட். சின்ன வயசுல வந்து லுக்குன்னு சொல்லியிருப்பேன், இப்போ கண்டிப்பாக இன்டெலிஜென்ட் தான். லிவ்னா மேரேஜா? லிவ்-இன். யா, லிவ்-இன்னா கமிட்மெண்ட் இல்லை, என்ன வேணா பண்ணலாம், இட்ஸ் அ ஃப்ரீ ஃபார் ஆல். தட்ஸ் நாட் வாட் இட் மீன்ஸ். லிவ்-இன்னாலும் it's just as like marriage ko live-in ko I don't really see a huge difference except the involvement of a legal system.
அண்ட் ஃபேமிலிஸ். அதை ஒரு மேரேஜை விட ஒரு கம்மியான விஷயமா பார்க்காம அதுவும் ஈக்குவலி ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு விஷயமா பார்க்கறது இஸ் தி ஒன்லி திங் ஐ திங்க் பீப்புள் ஹேவ் டு டூ. ஐ ஃபீல் லைக் ஐம் கோனா கெட் அ லாட் ஆஃப் ஃபிளாக் ஃபார் திஸ் ஆல்சோ. இது வந்து எல்லா விமனுமே இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டே தான் இருக்காங்க, யாரும் பண்ணாம இல்லை. என்னன்னா பாடி ஷேமிங் உங்களுக்கு ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? Thankfully not in bad ways at all. Like I think எனக்கு வந்து I still fall under a rather normal category. I think நான் personally what I have எனக்கே ஒரு okay இப்படி இருக்கே அப்படின்னு தோணுது mainly body hair. And I think South Indian women, we have body hair which is very visible, thick-ஆ இருக்கும். And that is like considered like shoot la sometimes ad shoots la especially they will ask you to wax your hands or shave and come adu solluvanga. And when they say it especially it kind of pricks you like what is the big deal. So I've definitely faced it in some ways ana I also try to fight it in my own ways, like for example right now I've not shaved my hand and come. Yeah, so much of beauty standards is about denying what the reality is. Vella yaar enna sonnalum vandu that cannot get past what we tell ourselves. So எனக்குள்ள I'm fine with my body hair நான் சொன்னேன்னா வெளில யார் என்ன சொன்னாலும் it's not going to bother me. எனக்கே வந்து ஐயோ இப்படி இருக்கேன்னு தோணுச்சுன்னா மற்றவங்க சொல்றது ஈஸியா it'll bother me and I'll have to do something about it. So that's what I say. Okay. Next one, what you look in a man? I think emotional maturity, that is very important. Definitely want someone who knows how to take care of himself, who can like work out also. ஓஹோ, அப்போ ஒரு ஜிம் ஃப்ரீக் வேணும் அதானே? Maybe. இருக்காங்களா ஆல்ரெடி? I don't know. Menstrual cup இல்ல tampons? Menstrual cup. I've been using one for 7 years and I will never go back. I will not go back ever. It's changed my life. நான் இப்போ யாரை மீட் பண்ணாலும் I'll keep telling them, especially நான் இப்போ ஏதாவது ஷூட்லலாம் போகும்போதுலாம் if someone is telling எனக்கு periods இருக்குன்னா why are you dealing with pads and tampons? Just use a menstrual cup. It is life changing, really. Especially I think if you're people who are on the go, நிறைய travel பண்ற மாதிரி இல்லை someone who has long days, it's a blessing. போட்டுட்டு மறந்துடலாம். You don't have to think about it at all and it has so much lesser side effects. And toxic shock syndrome is something that you get with pads and tampons. You don't have that with menstrual cups. Menstrual cups last for years. You save money and it's also better for the environment. Pads and tampons தான் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ வேஸ்ட் இருக்கு. இப்போ கூட நிறைய ஏரியாஸ் எல்லாம் பார்த்தா இந்த டாக்ஸ் எல்லாம் இந்த பேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து பிச்சு போடுற வேலைலாம் நிறைய நடக்கும். And yeah, and it's very unhygienic and it's unhealthy also. It can cause problems. So menstrual cups are better in every way. Bikini model photo shootக்கு எஸ்ஸா நோவா? இப்போ no because I know அதை வந்து நான் வந்து என்ன இன்டென்ஷனில் பண்ணுறேன்றது doesn't matter at all after a point. அதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறது தான் நடக்கும். ஸோ no. Spiritual belief இருக்கா? காட்ல நம்பிக்கை இல்லை. Like that's not what I don't pray or எனக்கு வந்து I don't look at idols and religion is not something I subscribe to at all. But I am definitely a very spiritual person. I've been in the last 2 years எனக்கு ஒரு பயங்கர ஸ்பிரிச்சுவலான ஒரு inward journey has happened. So meditation and a lot of journaling and a lot of just looking inside. And the thing I've realized the most is consciousness, this awareness that is there, that is inside all of us and other than God. And that can make everything for us. Nammaloda reality is literally what we believe it to be. And we have the ability to look at our beliefs and change what we want to change. And it's not easy, but there are steps that you can do about it. So I think that's what spirituality means for me. It's about being as aware and conscious as possible and understanding that we are all connected. நம்ம எல்லாருமே ஒன்று தான் சீரியஸாக. அண்ட் அது வந்து பயங்கர டீப்பான தாட், பட் இட்ஸ் ஆல்சோ வெரி ஈஸி டு see. நம்ம ஆஸ் அ கம்யூனிட்டி, ஆஸ் அ சொசைட்டி நமக்கு நிறைய ஹேட்ரட் தான் விசிபிளாக தெரியுது. வெதர் இட்ஸ் த்ரூ மீடியா, வெதர் இட்ஸ் த்ரூ எனி கைண்ட் ஆஃப் கல்ச்சர், டிஃப்ரென்சஸை தான் வந்து ஹைலைட் பண்ணி எல்லா இடத்துலையும் காட்டுவாங்க. நடக்கிற சண்டை, நடக்கிற பிரச்சனையை தான் ஹைலைட் ஆகி காட்டுமே. ஆனால் அதுக்கெல்லாம் தாண்டி there is a unity, there is a harmony. Nature is always trying to show that we are all one. So and the awareness irundha, that is what spirituality is for me, and that is more than anything else. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளாமரஸ் லெவல் அப்படின்னா உங்களோடது என்ன? ஒரு காஸ்டியூம் சூஸ் பண்ணுறதோ இல்லை the way you feel like இது என்னோட glam look? I really like dresses. I think I like dresses where like body hugging stuff because I'm very proud of myself. I work on myself, so I'm very happy about it. So I think for me like nice body cons are something that's very glamorous. And at the same time I think you know what is really glamorous? Being super confident no matter what you're wearing. So என்ன பயங்கர ஒரு பஜாமாஸ்ல இருந்தாலும் you can be so glamorous if you're owning it, if you're confident. So I think confidence is what is really glamorous more than anything else. டக்குன்னு ஒரு டிப்பா சொல்லணும்னா உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் டிப்ஸ் அப்படின்னா? Always wash your face in the night.
மேக்கப்போட எப்பயுமே தூங்கக்கூடாது. மேக்கப் போடலனாலும் நம்ம வெளில போயிட்டு வரும்போது அவ்வளோ தூசி எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாஷ் யுவர் ஃபேஸ் இந்த நைட் வித் அ ப்ராப்பர் ஃபேஸ் வாஷ் அண்ட் மாய்ஸ்சரைஸ் யுவர் ஃபேஸ். அண்ட் டே டைமில் வேர் சன்ஸ்க்ரீன். ஐ ஆல்வேஸ் சே திஸ், ட்ரிங்க் அ லாட் ஆஃப் வாட்டர். ட்ரிங்க் வாட்டர் அண்ட் ஒர்க் அவுட், பிகாஸ் அப்படி பண்ணாலே ஸ்கின் சூப்பராக இருக்கும். அண்ட் ஹேருக்கு honestly I think hair ku vandu the least amount of effort is best. So shampoo, condition also only if you really need to, but yeah, I think that's it. Hair I can't really talk so much about. Seriously, இதே மாதிரி ஹாப்பியா இருங்க. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல நம்ம இன்டர்வியூ பண்றோம். Kandipa I would love to. This has been the best interview I've given so far. I love it. Women make such a huge difference in the way the questions are asked and all that. I'm very glad. Thank you so much. Thank you so much, Annie. Thank you. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. MCR Pure Cotton Club, formals and casual shirts.